ஜப்பானில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. நாங்கள் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி காமகுரான்ற ஒரு பிளேஸுக்கு தான் போயிருந்தோம். இந்த பிளேஸ் வந்து நம்ம டோக்கியோ ஸ்டேஷன்லேருந்து ஒரு 1 hour டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. நம்ம ட்ரெயின்லனா பஸ் வந்து புக் பண்ணி நம்ம இந்த பிளேஸ்க்கு போகலாம். இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதே பார்த்திங்கன்னா கிரேட் புத்தா ஸ்டாச்சு தான். இங்கே வந்து தைபுட்ஸுன்னு சொல்லுவாங்க புத்தாவை. இங்கே இருக்கிற இந்த புத்தா வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோரில் இருக்கிற ஒரு ரொம்ப ஹையஸ்டான ஒரு புத்தா ஸ்டாச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே இருக்கிற ஸ்ட்ரெயின்ஸில் எல்லாமே நம்ம என்ட்ரன்ஸ்க்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அங்கே ரெண்டு பூதங்கள் மாதிரி ஒரு உருவம் கொண்ட 2 சிலைகள் இருக்கும். இதே மாதிரி தான் ஜப்பானில் நிறைய ஸ்ட்ரெயினில் வந்து அந்த என்ட்ரன்ஸில் வந்து அந்த மாதிரியான சிலைகள் வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து நம்ம ஊர்லேயும் இதே மாதிரியே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதை பார்க்கும்போது ரொம்பவே வந்து சிமிலராக இருந்தது. இங்கே இந்த நம்ம புத்தாவை பார்க்குறதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து வாங்கணும். அடல்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 yen, இந்தியன் ரூபாயில் வந்து ஒரு 150 rupees இருக்கும். கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 yen வாங்குவாங்க. ஸோ நம்ம வந்து டிக்கெட்டை வாங்கிட்டு அப்படியே வந்து உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கை கால்களை வந்து கழுவிட்டு போகிற வழக்கம் வந்து இங்கேயும் இருக்குது. ஆனால் வந்து கால்களை கழுவ தேவையில்லை. ஆனால் வந்து கைகளும் அப்புறம் வந்து வாய், ஒரு சில ஸ்ட்ரெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாயும் கழுவிட்டு போகணும் மாதிரி இருக்கும். ஒரு சில ஸ்ட்ரெயின்ஸில் வந்து கை மட்டும் கழுவுனா போதும் அந்த மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கிரேட் புத்தா ஸ்டாச்சு. பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே வந்து இந்த புத்தாக்குள்ளேயும் நம்ம போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கான தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டும் வச்சுருப்பாங்க. டிக்கெட்டை வாங்கிட்டு நம்ம புத்தா உள்ளேயும் எப்படி வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து நாங்கள் வந்திருக்கிறது டெம்பிள் வந்து ஹசீதரா டெம்பிள். இது வந்து அங்கே அந்த காமகுராக்கும் இதுக்கும் வந்து ஒரு 15 minutes வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். நம்ம நடந்தே வரலாம், இல்லைன்னா பஸ் அவைலபிலிட்டியும் இருக்கும். ஸோ பஸ்லேயும் நம்ம வரலாம். ஸோ அது என்ட்ரன்ஸ் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கடைகள் தான். எல்லாமே வந்து சொவீனியர் ஐட்டம்ஸ் தான். ரொம்ப வந்து யூனிக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஹேண்ட்லே மேட் பண்ண மாதிரி தான் இருக்கும். இங்கே புத்தர் சிலைகளும் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரியான அந்த புத்த சிலைகளும் நம்ம வாங்கிக்கலாம். இந்த டெம்பிள் போகிறதுக்கு உள்ளேயும் நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குது. ஸோ அதை வாங்கிட்டு உள்ளே போயிட்டு பார்த்தா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது ஒரு ஜாப்பனீஸ் கார்டன். இது வந்து ஏர்லி சக்குரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து சக்குரா சீசன் கிடையாது. இன்னும் நெக்ஸ்ட் மந்த்து தான் வந்து ஆரம்பிக்கும். இது வந்து ப்ளம் சீசன்னு சொல்லுவாங்க. ஸோ சக்குரா ஃப்ளவர்ஸும் பார்த்திங்கன்னா இந்த ப்ளம் ஃப்ளவர்ஸும் வேறு கலரில் இருக்கும், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புத்த சிலைகள் தான் இருக்கும். இங்கே இந்த இடமே வந்து அவ்வளோ வந்து காம் அண்ட் குவைட்டாக இருக்கும். நீங்கள் ஜப்பானுக்கு டூருக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த டெம்பிளுக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். இங்கே வந்து ஆயிரக்கணக்கான புத்த சிலைகள் இருக்கும். ஒவ்வொரு சிலைகளும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் அந்த ஹசீதரா டெம்பிள். நம்ம டெம்பிளுக்கு வெளியே நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கலாம். டெம்பிளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க அலௌட் கிடையாது. டெம்பிளுக்குள்ளே வந்து கோல்டன் புத்தா ஸ்டாச்சு இருக்கும். அதுவும் நல்ல உயரத்தில் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹில்ஸ் மேலே இருக்கிறதுனால கீழே வந்து நம்மளுக்கு கடலும் தெரியும். இந்த இடமே ஃபுல்லாக வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி தான். ஸோ வந்து இங்கே வந்து நம்ம வேண்டுதல் ஏதாவது இருந்தால் அதையும் வந்து எழுதி வச்சுட்டு போகலாம். அது வந்து வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. நாங்கள் கோயில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் உட்காந்துருந்தோம். இங்கே வந்து சிட்டிங் ஏரியாவும் இருக்குது. ஸோ நம்ம அங்கே உட்காந்து நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த கோயில் கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கே இருக்கிற தெய்வங்களும் பார்த்திங்கன்னா கடல் தெய்வங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கனோன் ஹால் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடங்களில் ஒரு பிரார்த்தனை இருக்குது. ஒரு நம்மளுடைய வேண்டுதல் ஏதாவது நிறைவேறணும்னா இங்கே இருக்கிற ஒரு பேப்பரை எடுத்து அதை நம்ம அந்த தண்ணியில் வந்து நினச்சி நம்ம வச்சுட்டோன்னா நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்ற சொல்கிற அந்த வழக்கம் இருக்குது. ஆனால் அதை பற்றி ஃபுல்லாக வந்து எனக்கு தெரியல. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற பேப்பரை எடுத்து அந்த தண்ணியில் நினச்சி வைக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ வந்து ஒரு வேண்டுதலாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு அவங்களுக்கான பிளெஸ்ஸிங்காகவும் இருக்கலாம். இங்கே வந்து இன்னொன்றும் இருக்குது. கேவ் மாதிரியான இடத்துல நிறைய வந்து புத்த சிலைகள் இருக்கும். இங்கே
இங்கே வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோமோ இல்லை, என்னோடய கிட்ஸ் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா அது உள்ளே வந்து கேவ் மாதிரியே உள்ளே போயிட்டு கீழே குனிஞ்சு போகிற மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே வந்து இருட்டாகவும் இருந்ததுனால அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இந்த இடம் வந்து அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. நாங்கள் கோயிலெலாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து இது வந்து கோமாச்சி ஃபுட் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நிறைய ஃபுட் வெரைட்டிஸ் இருக்கும். ஜாப்பனீஸ் ஃபுட்டு வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் நிறையா இருக்கும். வரிசையாக இருக்கிறது எல்லாமே வந்து ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் தான். நீங்கள் வந்து வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் லன்ச் முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு தான் போயிட்டோம். நாங்கள் கடல் போகிற டைம் வந்து ஒரு 4 to 5 o'clock தான் இருக்கும். ஆனால் வந்து நல்ல வந்து வின்டர்னால குளிர் வந்து ரொம்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து நான் எல்லாத்தையும் ஷாலு கேப்பு எல்லாமே எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நேரம் அந்த கடல்லையும் அந்த பீச்லேயும் எங்களால் இருக்க முடியல. ஏன்னா குளிர் அதிகமாக இருந்ததுனால கொஞ்ச நேரம் தான் இருந்தோம். பசங்க வந்து கொஞ்சம் ஷெல்ஸு இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து நானும் எல்லாம் ஷெல் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து டோக்கியோவுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்ன கூட்டமாக வருது?